அச்சரணித கோர்வை கொஞ்சம் பார்ப்போம். ஏனென்றா ஷாலினிக்கு கொஞ்சம் அவ கொஞ்சம் விளக்கம் வேணுமாம். சரியா? அப்ப இன்னைக்கு துவங்கல அச்சர கணித கோர்வையிலே துவங்குவோம். எல்லாரும் ஓகேயா? ஓகே சரி. அச்சரணித கோர்வையில முதல்ல அவாக்கு என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னாலும் எப்பவுமே அச்சரணித கோர்வையில இப்ப உதாரணத்துக்கு 2x into x plus 3 இப்படி இருந்தால் சரியா? இப்படி இருந்தா இது என்ன இதுக்கு முன்னால இப்ப இதுல ஒன்றும் இல்லாட்டிக்கு நம்ம இதுண்ட இது இதுக்கு முன்னால சக இருக்கின்ற சரியா? அப்படி இருந்தாலும் இத எப்பவுமே இதை விரிச்சு எழுதிய அச்சரணித கோர்வையில இதுல இருக்கிற முழுத்தையும் சேர்த்து எடுக்கணும். இதுல இருக்க சகவா சயவா என்ன இருந்தாலும் அதை சேர்த்து எடுத்துத்தான் இதை நீங்கள் என்ன செய்யணும்? பெருக்கவும். சரியா? இதுல இருந்து பெருக்கேக்கல இதை விரிச்சு எழுதியக்குல என்ன செய்யணும்? ரெண்டையும் பெருக்கவும். விளங்குதோ? இப்ப அதுக்கு உதாரணமா இது எல்லாம் சகவா இருக்கிறபடியா உங்களுக்கு இதுக்கு பெருக்கேக்க சுகமா இருக்கும். சரி, 2 இதுண்ட அடுத்தபடி என்ன? 2x தர x சரியா? பிறகு சக 3 தர 2x சரியா? சரி, இது ஒரு பெருக்கம், இது ஒரு பெருக்கம். விளங்கிட்டோ? இப்ப இதுக்கு அடுத்தபடி என்ன? 2 இது x தர x. இது 2x என்ன மீனிங்? என்ன கருத்து? 2 தர x சரியா? தர x சக 3 தர 2 தர x. இது விளங்கிட்டுதா? ஷாலினி இது விளங்கிட்டா உங்களுக்கு? இந்த படி இதுக்கு பிறகு ஓகே, இதுக்கு பிறகு இதுக்கு பிறகு இதை பாருங்க. x தர x. x தர x என்ன செய்ய என்ன வரும்? ஷாலினி சொல்லுங்க, என்ன வரும்? x தர x x வர்க்கம் சார். x வர்க்கம். அப்ப இது என்ன செய்யும்? 2x வர்க்கம். சக இங்க இதுல சக இருக்கு சரியா? இந்த இது ஒரு பக்கம், இது ஒரு சரியா? சக 3 தர 2 என்ன? 6 சார். 6x. விளங்கிட்டா? இதே இது சக இருக்கிறபடியா உங்களுக்கு சுகமா இருக்கு. இப்ப சய இருந்தா என்ன நடக்கும்? இதே சய இப்ப சய 2x x சய 3 இப்படி இருந்தா என்ன நடக்கும்? அல்லது இது சகபாவை வைப்போம். முதல் அடுத்தது மாற்றம். ஓகே, இப்படி இருக்கே என்ன செய்யணும்? இதால தான் ரெண்டையும் பெருக்கணும் சரியா? அப்ப இதுண்ட அடுத்தபடி என்ன இருக்கும்? முதலாவது x தர சய 2x சக 3 தர சய 2x சரியா? இந்த படியை நீங்கள் சரியா எழுதிட்டீங்கன்னா மிச்சம் எல்லாம் சரியா வரும் சரியா? இப்ப இதுல பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? x சரி, இதுல சய இருக்குது. அப்ப சய 2x அப்ப என்ன இருக்கும்? இப்ப இந்த நம்பரை கொண்டு முன்னு போடலாம். அப்ப சய 2 தர x பிறகு தர x. விளங்குதோ இது? ஆமா சார். சக 3 தர சய 2 ரைட் தர x சரியா? அடுத்தது பாத்தீங்கன்னா இது என்ன? சய 2 அப்படியே இருக்கும். x தர x என்ன? x வர்க்கம் சார். வர்க்கம். இதுல சக 3 சய 2 என்ன வரும்? சக 3 சய 2 அப்ப என்ன வரும்? சய மறை தர இது என்ன வரணும்? மறை சரியா? மறை தர மறை நீர் சரியா? அதே மாதிரி நேர் தர மறை மறை
நேர் தர நேர் வந்து நேர். நேர். சரியா? அப்ப இதுல என்ன இருக்குது? மூன்றுக்கு முன்னால என்ன இருக்கு? நேர். 2க்கு முன்னால இருக்கு மறை. அப்ப மறை தர நேர் என்ன? மறை. மறை. சரியா? 3 2 6 எக்ஸ். பாத்தீங்களா? இந்த முன்னுக்கு சயவ போட்டோன்னா இதுல விடி எப்படி மாறிட்டு? ஆமா சார். சரியா? அப்ப இந்த சயவ பெருக்கேக்குள்ள நீங்கள் கவனமா இருந்தீங்கன்னா அச்சரகணத்துல பிளவுறதுக்கு சாத்தியம் குறைவு. சரியா? அடுத்தது என்ன ஒன்று இருக்கு அச்சரகணத்துல கவனமா இருக்க வேண்டியது? இது ஒன்று. சரியோ? சக சய ஒன்றையுமே விடாமல் செய்து கொண்டு போகணும். இதை பாருங்க, இப்படி செய்தீங்கண்டா சய 2 எக்ஸ் எக்ஸ் சய 3. இதை செய்து பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு என்ன செய்யலாம்? எக்ஸ் சரியோ தர சய 2 எக்ஸ். இதாலேயே பெருக்க வேணும் இப்படியே. சரியா? பிறகு சய 3 தர சய 2 எக்ஸ். விளங்குதா? இப்ப இத பார்த்து என்ன நடக்கும்? சய 2 தர எக்ஸ் தர எக்ஸ் சய 3 தர சய 2 தர எக்ஸ். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இதுக்கு இது அப்படியேதான் இருக்கும். சய 2 எக்ஸ் தர எக்ஸ் எக்ஸ் வர்க்கம். சரியா? இது சய 3 தர சய 2 என்ன வரும்? நேர் சார். நேர் நேர் 3 2 6 எக்ஸ். சரியோ? அப்ப இந்த சய வந்து என்ன செய்யும்னு சொல்லி சொன்னால் சய வந்து எப்பவுமே உங்களோட இத வந்து மாத்திடும். அப்ப சய வந்தால் கவனமா இருக்கணும் அச்சரகணித கோர்வையில. ஓகே சாமி? சரி சார். அடுத்தது என்ன ஒன்று இருக்குது அச்சரகணிதத்துல? இப்ப அதாவது இலக்கங்கள் வரைக்குள்ள இப்ப உதாரணத்துக்கு வந்து ஏபி சக பிஏ சக சி டி ரைட் சக டிஏ இப்படி இருந்தா என்ன நடக்கும்? இத வந்து சுருக்க சொன்னா என்ன செய்வீங்க? இதுக்கு அடுத்தபடி என்ன வரும்? அச்சரகணித கோர்வையில இந்த கவனமா இருக்கணும். இந்த இலக்கங்கள் இந்த இதுல இருக்கிற எழுத்துக்கள் இந்த வடிவம் இருக்கல்லோ, ஏபி என்றால் ஏ தர பி. சரியோ? இதுவும் வந்து பி தர ஏ. சரியோ? இப்ப 2 தர 3 என்று எழுதினாலும் 3 தர 2 என்று எழுதினாலும் ஒரே விடதான் வரும். அது விளங்குதா? சரியோ? 2 தர 3 3 தர 2 ஒன்றுதான். அப்ப இதை நாங்க திருப்பி எழுதலாம் ஏ தர பி. ஏபி இப்படி ஏபி என்ன பிஏ என்றாலும் ஒன்றுதான். சரி, அதே மாதிரி தான் இதுல இங்க சி டி சி தர டி. இது என்ன? இது டிசி. சரியா? அண்ணா என்ன வரும்? இது வந்து டி தர சி. இப்ப இது ரெண்டும் ஒன்றுதான். சரியா? இது ரெண்டையும் சேர்த்து எழுதுக்கு என்ன வரும்? 2 ஏபி என்று எழுதலாம். இது என்ன? 2 சிடி அல்லது டிசி என்னும் எழுதலாம். அல்லது இதை திருப்பி எழுதிக்க 2 பிஏ இதை 2 டிசி என்னும் எழுதலாம். இது ரெண்டும் ஒன்றுதான். விளங்குதா? விளங்கிட்டா எல்லாருக்கும்? ஆமா சார். ஓகே. இது எப்பவுமே அச்சரணை கோர்வைக்கு மட்டும்தான். ஏனென்றா வந்து இந்த இலக்கங்கள் எல்லாம் வந்து ஒரு 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 எண்ணை வந்து சரியோ எண்ணை வந்து குறிப்பிடும். இதாலதான் நாங்க என்ன செய்யறோம்? இதுல வந்து இப்ப உதாரணத்துக்கு வந்து A = 2 B = 2 என்று தந்துட்டு இதுண்ட விடிய காண சொல்லிடணும். சரியோ? இது என்ன வரும்னு கேட்டா இதை கொண்டே இதுக்கு நீங்க நேரடியா போடுறீங்க. போடைக்குள்ள பிஏயா இருந்தானே ஏபியா இருந்தானே உங்களுக்கு கொண்டுதான். சரியோ? ஏனெண்டா சி ஏ தர பி இதுக்கு என்ன வரும்? 2 தர சய 2. சரியோ? என்ன வரும்? சய 4. அதே நேரத்தில் பி ஏ என்றாலும்
பி என்ன சய 2 தர 2 என்ன வரும் சயனாம். சரியோ? அச்சரகணித கோர்வைகள்ல இந்த இலக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு தெரியாத எண்கள். சரியோ? இது ஒரு தெரியாத எண்களே தவிர அந்த இலக்கங்களுக்கு நீங்கள் போட போற வேல்யூ, அதாவது நம்பர்ஸ் எப்பவுமே ஒன்றுதான். ஏ என்றா ஏக்கு ஒரே வேல்யூ தான். சரியா? ஏக்கு 2, ஏ ஈக்குவல் டு 2 என்றா 2 தான். சரியோ? பி சமன் மைனஸ் சய 2 என்றா சய 2 தான். சரியா? அப்ப இதுதான் இதுல ஒரே ஒரு வித்தியாசம் இருக்கு அச்சரணை கோர்வையில். விளங்குதோ? விளங்குது சார். ஓகே, வேற என்ன விளங்கணும் ஷாலினிக்கு? வேற என்ன, வேற ஏதாவது உதாரணம் சொல்லணுமா? சொல்லுங்க. இல்ல சார். வாங்க போகலாமா திருப்பி? வேற ஏதாவது கேள்வி இருந்தா ஷாலினி அந்த கேள்விய உங்களுக்கு உங்களோட கேள்விய இந்த இதுல வாட்ஸ்அப்ல போட்டு விடுங்க. நான் அடுத்த வகுப்புக்கு உங்களுக்கு அதை விளங்கப்படுத்தி விடுறேன். ஏதாவது யாருக்கு என்றால் சரியா? ஷாலினி மட்டுமில்ல, யாராவது ஏதாவது விளங்கணும் படிச்சதுல உங்களுக்கு விளங்கல ஏதாவது கேள்விகள் இருந்தால் இது இப்படியான, அதாவது இந்த கேள்வி எனக்கு விளங்கல, இதுல வர இதுகள் எனக்கு விளங்கலைன்னா நீங்கள் அதை போட்டு விட்டா நான் அடுத்த வகுப்புல அதை உங்களுக்கு அதை மாதிரி 2, 3 வேற வேற கேள்விகளை கொண்டு உங்களை விளங்கப்படுத்தி விடுவேன். சரியா? விளங்குதா எல்லாரும்? சரி, ஓகே சார். ஓகே, இனி நாங்கள் இந்தியா ரிவ்யூக்கு போவோம். சரி, இத பாப்போம். ரிவ்யூ இந்த கணக்கை செய்யுங்க பாப்போம். தினம் செய்திட்டீங்களா? ஆமா சார். ஓகே, சொல்லுங்க பாப்போம். இது அடுத்த படி என்னன்னு சொல்லுங்க பாப்போம். சார் அடை பண்ணிக்கணும் சார். சொல்லாது என்ன செய்யணும்? 10, 13, 16, 19. முதலாவது என்ன செய்யணும்? 2க்கும் இடையில உள்ள வித்தியாசத்தை பார்க்கணும். சரியா? இது 2க்கும் இடையில உள்ள வித்தியாசம் என்ன? 13 சய 10 3. இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? 16 13. அப்ப என்ன வரும்? 3. இதுக்கு உள்ள வித்தியாசம் என்ன? 19 16 3. சரியா? அப்ப இது என்ன செய்யுது? 3 3ஆல கூடிக்கொண்டு போகுது. அப்ப இதுக்கு அடுத்து வர்றது என்ன நம்பரா இருக்கணும்? அடுத்த உறுப்பு என்னவா இருக்க வேணும்? 22. 19 சக 3 என்ன வரும்? 22. அடுத்தது என்ன வரும்? 22 சக 3 25. சரியா? அப்ப என்ன அடுத்தடுத்த உறுப்பு என்ன வரும்? அடுத்த உறுப்புகள் 22 சக 20,25. சரியா? இதுதான் இதுக்கான விடை. அடுத்த சொல்லுங்க பாபம். சார் ஷாலினி கண்டுபிடிச்சிட்டு சார். வெரி குட் ஷாலினி. தினுலி கண்டுபிடிச்சிட்டு சார். குட் சார். தினு கண்டுபிடிச்சிட்டேன் சார். வெரி குட். சுஜனா செய்திட்டீங்களா? விளங்கலையா உங்களுக்கு? ஓகே, ஷாலினி சொல்லுங்க பாப்பா. சார் மறை 1 சார். ஓகே, என்ன வரும்? இதுக்கு அடுத்தபடி என்ன வரும்? மறை 3.5 சக என்ன? சகவா வந்துடும் 2.5. அப்ப என்ன நடக்கும்? 3.5. இதுக்கு முன்னால இருக்கிற இது என்ன தான்? மறை. அப்ப இதுல விட என்ன வரப்போகுது? மறை. இதுதான் பெருசு. அப்ப மறை. இது ரெண்டுமே ஒன்று மறை ஒன்று நேரா இருக்கபடியா ஒன்றுல ஒன்றை கழிக்க வேணும். கழிச்சா என்ன வரும்? 1.0. சரியா?
ஓகே சார். ஓகே, அடுத்தது எழுதிட்டீங்களா எல்லாரும்? ஆமா சார். ஓகே, ஆமா சார். அடுத்த செய்யுங்க பாப்பா. 0.01 தர 0.1. சார் தினம் சார் 0.01 சார். ஓகே, இதுக்கு என்ன விட வேணும்? 0 0.01 ஏன் 0.01 வந்தேன்னு சொல்லுங்க. பெருக்கல்ல, அதாவது தசமதான பெருக்கல்ல வந்து இதுல எத்தனை தசமதானம் இருக்கு? இதுல 2, இதுல ஒன்றுக்கு 3. சரியா? என்ன செய்யணும்னா முதலாவது எண்களை பெருக்க வேணும். என்ன பெருக்கினா 1 தர 1 1. சரியோ? உங்களுக்கு 1 வந்துட்டு. இந்த எத்தனை தசமதானம் இருக்கு இதுல? இதுல 1 2 3. இதுல 2 தசமதானம், இதுல 1 தசமதானம், அப்ப 3 தசமதானம் இருக்கு. அப்ப இந்த 3 இது என்ன செய்யும்? இதுல இருக்க தசம் வந்து என்ன செய்யும்? 1 சரியோ, 2 3. அப்ப இதுல வரைக்கும் இதுல ஒரு சைஃபர், திருப்பி இதுல மூவ் பண்ணிக்க இன்னொரு சைஃபர், இங்க விளங்குதா? ஆமா சார். இப்ப உதாரணத்துக்கு வந்து இன்னும் செய்வோம். சரியோ? இப்ப அதாவது 0.02 தர 0.05. இது பெருக்கினா என்ன வரும்னு சொல்லுங்க பாப்பா. சார் 0.01 சார். ஓகே, ஷாலினிக்கு 0.01 சார். என்ன வந்தது? 0.01 இப்படி வந்ததா? ஆமா சார். ஓகே, பாப்பா என்ன செய்யறேன். இதை செய்தா என்ன வரும்? 5 தர 2 எவ்வளவு? 10 சார். 10. சரியா? 10. இப்ப எத்தனை தசமதானம் இருக்கு இதுல? 2 4 4 தசமதானம் இருக்கு. ரைட்? அப்ப என்ன செய்யணும்? இப்ப தசம் இங்க இருக்கிற தசம் மூவ் பண்ண போகுது. 1 2 3 4. சரியா? விளங்குதா? இப்ப இது வந்து திருப்பி செய்யணும் பாருங்க. இப்ப இத செய்த நேரம் 2 10. சரியோ? 10 நாங்க பெருக்கினோம்னா என்ன நடக்கும்னா இதுல தசம் இதுலதான் இருக்கின்ற கருத்து. சரியோ? ஆனா உங்களுக்கு எத்தனை தசமதானம் தள்ளோடும் பெருக்கினா பிறகு 4. 1 2 3 4. அப்ப 1 2 வந்துட்டு. சரியோ? 3வது இடம் இல்ல, அப்ப சைஃபர் போட்டா 3. சரியா? பிறகு 4வது வேணும் என்ன? அப்ப இங்க வந்துட்டு என்ன வரும்? அப்ப இதுல விட என்ன? 0.001. சரியா? ஏன் 4 வந்து விளங்குதா? ஏன் 3 வந்து? ஆமா சார். அதுக்கு விளங்காம இருக்கா? ஜெலுனிக்கு விளங்கல போல இருக்குது. விளங்கிடுச்சு சார். விளங்கிட்டுதா? எப்பவுமே தசமதான பெருக்கல்ல முதல் எண்களை பெருக்கி போட்டு பிறகு தசமதானத்தை எண்ணி பார்க்கணும் எங்க இருந்து. சரியா? அதாவது வந்து வலம் இருந்து இடம். சரியா? உதாரணமா இன்னும் ஒரு கேள்வி செய்வோம். சரியா? உதாரணமா இப்படி பார்ப்போம். சரியா? 2.54 சரியா? தர 2.2 போடுவோம். சரியா? இத இப்ப பெருக்க சொன்னா என்ன செய்வீங்க? இத பெருக்க சொன்னா முதலாவது என்ன செய்யணும்? 2.54
இதான் 2.2. சரியா? முதல்ல என்ன செய்ய போறீங்க? முதல் இதை வந்து பெருக்க வேணும். தசமானதை பற்றி பிறப்பா. சரியா? இதை பெருக்க என்ன நடக்கும்? 2 தர 4 8, 2 தர 5 10, 0 1 கேரி பண்ணும். 2 தர 2 4 3 5. சரியா? பிறகு அடுத்த 2ஆல பெருக்கினா 4 2 8. சரியா? திருப்ப 0 5. இப்ப என்ன செய்வோம்? கூட்டினா என்ன வரும்? 8 8 5 5. சரியா? இனித்தான் என்ன செய்யணும்? தசமதானம் பார்க்கணும். இதுல எத்தனை தசம் இருக்கு? முதலாவதுல இதுல 2 தசமதானம், இதுல ஒரு தசமதானம் இருக்கு. அப்ப எத்தனை? 3. அப்ப இங்க இருந்து எண்ணிக்கொண்டு வரணும். அதாவது வலம் இருந்து இடம் 1 2 3. அப்ப இந்த விடி என்ன? இதுக்குள்ள வரும் தசம் 5.588. சரியா? இதுதான் பெருக்கல்ல இருக்கிற தசமதான. சரியா? கூட்டல் கழித்தல் சுவம். சரியா? ஏன் இதை வந்து இப்ப நீங்க கூட்ட போறீங்களா இருந்தால் விளங்கிட்ட எல்லாருக்கும். யாருக்காவது குழப்பம் இருந்தா சொல்லுங்க. ஓகே. இப்ப இதே மாதிரி தான் இப்ப இதே நம்பரை வந்து கூட்ட போறோம்டா. கூட்டல் கழித்தல் சுவம் இதுல. ஏண்டா கூட்டல் கழித்தல் வந்து எப்பவுமே நீங்க நேர எழுதி போட்டு கூட்ட வேணும். என்ன 2.54 கூட்டல்ண்டா இதுக்கு நேரவே எழுதணும். தசத்துக்கு நேரம் எழுதணும். 2.2 நீங்க கூட்டலாம். சரியா? கூட்டி 4 7 தசம் அப்படியே நேர வரும் 4 4.74 நேரடியா போடலாம். இது கூட்டல். கழித்தலும் அதே மாதிரி தான். இப்ப 2.54 இருந்து 2.2 கழிக்க சொன்னா தசத்துக்கு நேரதான் தசம் எழுத வேணும் கூட்டல் கழித்தல். சரியா? இப்ப 4ல இருந்து 7 ஒன்று இல்லாட்டிக்கு கருத்து 0. அப்ப 4ல 7 4, 5ல 2 போனா 3 தசம், 2ல 2 போனா 0. சரியா? அப்ப இதுன்ற விட என்ன? கூட்டல் கழித்தல். பெருக்கல் மட்டும் வித்தியாசம். பெருக்கேக்கல மட்டும் எல்லாத்தையும் பெருக்கி போட்டுதான் நீங்க தசமதானத்தை எண்ணி போடணும். சரியா? பிரித்தலும் வந்து நீங்க நேர் எழுதித்தான் பிரிக்கிறது. சரியா? பிரித்தல் வந்து பாத்தீங்கன்னா இப்ப உதாரணத்துக்கு இப்படி பாத்தீங்கன்னா 2.54 நீங்க 2ஆல பிரிக்க போறீங்களா இருந்தா, சரியா, நீங்க என்ன செய்யலாம்? இதால இப்படியே வச்சு பிரிக்கலாம். தசமதான நேர தசமானம் தசத்துக்கு வரும். சரியா? 2 சரியா 0 5 போட்டா தசம் அப்படியே நேர வரும். சரியா? தசமானதை நேர போட்டுட்டு 2 4 1 14 7 14. சரியா? அப்ப இந்த விட என்ன? 1.2. சரியா? ஆனா பிரித்தல் என்னமோ ஒரு ட்ரிக் இருக்குது. நீங்க என்னன்னு படிச்ச நீங்கள் எனக்கு தெரியாத முந்தி நான் உங்களுக்கு படிப்பிக்கல தானே ஆரம்பத்துல இதுகளை பற்றி. ஆனால் பிரித்தல்ல என்னமோ ஒன்று இருக்கு. 2.54 பிரிச்சா என்ன வரும் என்றதை செய்யறது. இது வந்து உங்களுக்கு என்ன முறையில நீங்க படிச்சீங்கன்னு தெரியாது. நான் உங்களை குழப்ப விரும்பல. இது செய்யறதுக்கு 2 வழி இருக்கு. ஒன்று வந்து இந்த தசமதானத்தை இல்லாம பண்ணிட்டு செய்ய வேணும். சரியா? இந்த தசமானத்தை இல்லாம பண்ணிட்டு செய்யறது. நீங்க என்னென்ன படிச்சீங்கன்னு தெரியாது. நான் உங்களோட புக்கை பார்க்கல தசமானம். அல்லது வந்து வேற வழியாலையும் செய்யலாம். என்ன செய்யலாம்டா இப்ப இதையும் வந்து அதாவது இது என்ன 2.54 கீழ் 2.2. சரியா? இது என்ன செய்யலாம்? இப்ப இந்த தசமானது இல்லாம பண்ணணும்டா இத 10ஆல பெருச்சா இல்லாம போகுது. அப்ப இதை 10ஆல பெருக்கினா இதையும் 10ஆல பெருக்கும். சரியா? பெருக்கினா என்ன வரும்? இது 22.4 கீழ் 25.4 கீழ் 22. இனி இதை இதால பிரிக்கலாம். சரியா? இனி இதை இதால பிரிக்கிறேன்னா இந்த மாதிரி நீங்க நோமலா சரியா பிரிக்கிற மாதிரி தான். 25.4 22. சரியா? இதுக்கு வந்து என்ன? ஒரு முறை 22. சரியா? இதுல 3 பிறகு 34 இதுல தசம். அப்புறம் 34க்கு நீங்க பார்த்து செய்யலாம். சரியா? கண்டினியூவா செய்து போகணும்.
24க்கும் திருப்பி என்ன 1 22 12 மிச்சம். அல்லது இதுக்கு இதை 12க்கு பிறகு நீங்க திருப்பி கண்டினியூவா செய்து கொண்டு போகலாம். சரியா? தொடர்ந்து அப்ப இது அதாவது பிரித்தலுக்கு பிரித்தலுக்கண்ட ஒரு இது இருக்குது. சரியோ? ஆனா உங்களுக்கு நீங்கள் ஸ்கூல்ல என்ன படிச்சீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் செய்யறதுக்கு இது ஒரு வழி. சரியா? விளங்கிட்டா? யாருக்காவது கேள்வி இருக்கா அதுல? ஓகே, அடுத்தது கூட்டல். சார் ஷாலினி செஞ்சுட்டேன் சார். சொல்லுங்க ஷாலினி. 3.01 சார். 3.01. சரி, இது கூட்டல். நான் இப்பதான் உங்களுக்கு சொன்னேன்னா கூட்டல் கூட்டேக்குள்ள நேர எழுதவும். 0.01. அடுத்து என்ன? 1.01 நேர கூட்டலாம். சரியோ? இதுக்குள்ள 1 மில்லாடிக்கு 0. அப்ப 1.0.23. சரியோ? கூட்டல் சுகமானது. இப்போ நேர் எழுதி போட்டு கூட்டலாம். தசத்துக்கு நேர தசம் இருக்கவன். அடுத்தது அச்சரகணித கோவை செய்யுங்க பாப்பம். இப்பதான் கொஞ்சம் முதல் சொல்லி தந்தேன் நான். பாப்பம் யாருக்கு செய்யக்கூடிய இருக்குண்டு. ஷாலினி சொல்லுங்க பாப்பம், இது என்ன செய்யலாம்ண்டு. 1 AB 1 AC சார். 1 AB சக 1 AC. குட், விளங்கி இருக்குது. வெரி குட், வெரி குட். ஓகே, இதுக்கு அடுத்தபடி என்ன செய்யலாம்? இதுல பாருங்க 3 AB இருக்குது. இதுல 2 BA. நான் என்ன சொன்னேன்? நான் ABயும் BAயும் ஒன்றுதான் அச்சரகணிதத்துல. சரியா? இரண்டும் நீங்கள் 2 ABA BA ABன்னு எழுதலாம். அப்ப என்ன? 3 AB 2 AB. சரியா? சக 4 CA. இது 3 CAன்னு எழுதலாம். ஏசியும் சிஏயும் ஒன்றுதான். சரியா? இப்ப இது ரெண்டையும் சுருக்கினா என்ன வரும்? இது ரெண்டையும் சுருக்கினா என்ன வரும்? 3ல 2 போனா என்ன? 1. அப்ப AB. 4ல 3 போனா என்ன? சக CA OAC. விளங்கிட்டா? ஆமா சார். ஏனென்றால் A தர B ஈக்குவல் டு B தர A. சரியா? அதே மாதிரி தான் A தர Cயும் C தர Aயும் ஈக்குவல். சரியா? இதுல விளங்கினா மிச்சம் செய்யலாம். செய்தாக்கள் அடுத்தது செய்யுங்க பாப்பம். சார் தினொலி செஞ்சுட்டேன் சார். தினொலி ஃபாஸ்ட் ஆகும் செய்தி. வெரி குட். செய்துட்டீங்களா? என்ன இதுக்கு விட வந்தேன்னு சொல்லுங்க பாப்பம். வெரி குட், வெரி குட். என்னென்ன என்ன விளங்கி இருக்கு? வெரி குட் சுஜனா. என்னென்ன இதுல சய இருக்குது. அப்ப இதுல விட இது சய பிரிக்கிறது சக. அப்ப சக சயன்னா கட்டாயமா சயதான் வரும். சரியோ? அதை விட 7 21 7ஆல பிரிச்சா என்ன வரும்? 3 சார். சரியோ? 21 7 3. சரியோ? இதுல முக்கியமானது இந்த அடையாளம், அதாவது சை. இது விளங்கும். சய 3. இதை செய்யுங்க பாப்பா. ஓகே, இதை எப்படி செய்யறேன்னு சொல்லுங்க பாப்பா. சார் முதல் மறை 8ஐயும் மறை 9ஐயும் பெருக்கணும் சார். ஓகே, இதை நீங்க பெருக்காமலே செய்தும் பழகலாம். எப்படி செய்யறேன்னு சொல்லி தருவா. இதை பெருக்காமலும் செய்யலாம். பெருக்கினா பெரிய நம்பர் வரும். நீங்க பிரிக்க இறைச்சப்படணும். சரியா?
இதை பெருக்காமல் பிரிக்கக்கூடிய வழியும் இருக்கு. எப்படின்னு பார்ப்போம். சரியா? இது என்ன? சய 8 சய 9. சயதர சய என்ன? சகவா போயிடும். சரியா? அப்ப இப்ப அதுக்கு வந்து அல்லது வந்து இதை என்ன 8 தர 9 போடலாம். என்ன ரெண்டும் மறை இருக்கிறபடியா மறையும் நேரா வந்து. சரியா? இது கீழே வந்து மறை நேர், அப்ப கட்டாயமா மறை வரப்போகுது. அப்ப மறை 4 தர 3. சரியா? இப்ப இத பாத்தீங்களா இருந்தா இது ரெண்டும் பெருக்கலா இருக்கிறபடியா நீங்க என்ன செய்யலாம்? இதை மேலையும் கீழையும் சுருக்கலாம். இப்ப 3ஆல 9 பிரிக்கலாம்னு உங்களுக்கு தெரியும், 4ஆல 8 பிரிக்கலாம்னு தெரியும். சரியா? அப்ப 3ஆல 9 பிரிச்சா என்ன வரும்? 3. 4ஆல 8 பிரிச்சா என்ன வரும்? 2. அப்ப இந்த விடி என்ன? இது சய இருக்குது. சரியா? அப்ப சய 2 என்ன? 6. விளங்குதா? இது ஒரு இலகுவான முறை. நீங்கள் வந்து இப்ப இதை நீங்கள் மற்ற மாதிரி செய்தீங்கன்னா என்ன செய்வீங்க? சயதர சய 8 தர 9 என்ன? 72. கீழே அப்புறம் என்ன? 4 3 12 -12. பிறகு 72 12ஆல பிரிச்சு 6 எடுக்க போறீங்க. சரியா? ஆனால் அதே நேரத்துல இப்படியே வச்சு செய்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இலகுவா இருக்கு. சரியா? இதை பெருக்கி போட்டு பிரிக்கிறத விட. சரியா? ஆனா உங்களுக்கு இப்படித்தான் செய்ய தெரியுமென்னு தெரிஞ்சா இப்படியே செய்யுங்க. இது ஒரு இலகுவான வழி என்று சொல்றோம். சரியா? எப்பவுமே வந்து மேல இருக்க, அதாவது எல்லாம் பெருக்கலா இருக்கணும், கூட்டல் இருந்தா செய்யக்கூடாது, கவனமா இருக்கணும். சரியா? இப்ப இதே நேரத்துல வந்து இப்ப 8 சக 9. சரியோ? கீழே வந்து 4 -4 தர 3 இருந்தா இதை செய்யலாம். இதை இப்படி வந்து சுருக்கலாம். சரியோ? இதுக்கு நீங்கள் இதை வந்து மேலாணை செய்து போட்டுதான் செய்யும். தனியத்தை சகக்கு செய்யக்கூடாது, ஒன்லி பெருக்கலுக்கு மட்டும். சரியா? ஓகே சார். ஓகே சார். அடுத்தப்பா தினொலி கண்டுபிடிச்சிட்டேன் சார். கண்டுபிடிச்சிட்டீங்களா? வெரி குட். பாப்போம் வேறு யார் செய்றீங்கன்னு. ஓகே, செய்துட்டீங்களா? யார் செய்தா? திலனி செய்துட்டான்னு நினைக்கிறேன். ஷாலினி செய்துட்டீங்களா? ஆமா சார். சுஜனா செய்துட்டீங்களா? ஓகே, பாப்போம் என்னண்டு இதுல எங்க இருந்து துவங்கலாம்? முதல் ஷாலினி சொல்லுங்க பாப்பா, எங்க இருந்து துவங்க? ஏபி வந்து ஒரு நேர்கோடு சார். ஓகே, அப்ப அது வந்து 180 பாகை சார். ஓகே, ஏபி நேர்கோடு. ஓகே, அப்ப சார் கண்டுபிடிக்கணும்னா சார் ஏடி வந்து 135 பாகை சார். 180 பாகையில இருந்து 135 பாகை கழிச்சா வைக்கு வந்துடும் சார். அதான். அப்ப என்ன வரும்? y சக 135 ஈக்குவல் டு என்ன? 180 பாகை என்ன? ஏபி நேர்கோடு. சரியா? அப்ப y ஈக்குவல் டு என்ன? 180 சய 135 பாகை என்ன வரும்? 45 பாகை. y தெரிஞ்சா அடுத்தது என்ன கண்டுபிடிக்கலாம்? ஜெட்டுக்கு கண்டுபிடிச்சலாம் சார். y தெரிஞ்சா z கண்டுபிடிக்கலாம். ஏன்? y-க்கும் z-க்கும் என்ன தொடர்பு? குத்தெதிர் கோணம் சார். குத்தெதிர் கோணம். அப்ப அதாவது வந்து y ஈக்குவல் டு z ஏனென்றா குத்தெதிர் கோணம். சரியா? அப்ப z ஈக்குவல் டு என்ன? y 45னா z எவ்வளவு? 45 பாகை சார். அடுத்து சார் எக்ஸுக்கும் 45 பாகை சார். எக்ஸும் 45 பாகை. ஏன் எக்ஸும் 45 பாகை? எக்ஸ் வந்து சார் ஏயும் பியும் சார் 90 பாகை சார். ஏன்னு சொல்லிச்சுன்னா ஏபி நேர்கோடு. இதுல வந்து அதாவது பி கியூ பி வந்து இது வந்து 90 பாகை.
இது 90 பாகையா இருக்கிறதால இது ரெண்டும் எவ்வளவு இருக்கணும்? இது எக்ஸ் அண்ட் ஜெட். 90 பாகை சார். எக்ஸ் சக ஜெட் ஈக்குவல் டு 90 பாகை. சரி, அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு என்ன? 45 பாகை சார். 45 பாகை. அதாவது செட் வந்து 45 பாகை. அப்ப என்ன வரும்? 90 சய 45. சரி, அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 45 பாகை. ஓகே, பாப்போம் இப்ப என்னென்னு இதை செய்யறது சொல்லுங்க பாப்போம். முதலாவது இந்த தோட்டத்தின் சுற்றளவு என்ன? 2360 சார். ஓகே, முதலாவது சுற்றளவு காணும். சுற்றளவு முதலாவது இந்த சுற்றளவு என்ன? 2360 மீட்டர் சார். என்னென்ன காண்றது? இப்ப ஒரு இடத்துல இருந்து நான் என்ன சொல்லலாம், சுற்றளவுண்டா ஒரு இடத்துல துவங்கி இந்த புள்ளியில துவங்கினோம்டா அப்படியே போய் இப்படி வந்து அப்படியே சுத்தி கொண்டு வர வேண்டும். இங்க வந்து திருப்பி அதே இடத்துக்கு வர சுற்றளவு. இப்ப இதுல வந்து எங்களுக்கு தெரிஞ்சது முதலாவது 705, 447. இதுண்டையும் தெரியாது. இப்ப உங்களுக்கு எத்தனை? ஒன்று. இப்ப இது ஏ, இது பி என்று வச்சோம்னா இது சி, இது டி, இவெல்லாம் தெரியாது. சரியா? ஆனா இதுல உங்களுக்கு என்ன சுலபமா தெரிஞ்சது என்ன? இதுல சொல்லுங்க அப்ப. ஏ சக சி எவ்வளவு? ஏயையும் இதுல பார்த்தோன்னு உங்களுக்கு தெரியும். ஏ இங்க பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா இது ஏ. சரியோ? இது ஏ. இது வந்து இதுல இருந்து வளவும் வந்து சி, இது வந்து பி, இது வந்து டி என்று பார்ப்போம். சரியா? இப்ப உங்களுக்கு ஏ சக சி எவ்வளவு? 705 மீட்டர் சார். 705 மீட்டர். இது விளங்க வேணும். இது விளங்காட்டிக்கு செய்யலாம். பி சக டி எவ்வளவு? 475 மீட்டர். இப்ப நீங்க சுற்றளவு எழுதலாம். ஏண்டா சுற்றளவு வந்து என்ன? இப்ப சுற்றளவு என்ன வர போகுது? இல்ல 700. இதுல இருந்து துவங்கினீங்களா இங்க வரைக்கும் இதுல இருந்து இங்க போயிருக்க எவ்வளவு? 705 சக இதுல இருந்து இங்க போயிருக்க எவ்வளவு வர போகுது? 475 சக இதுல இருந்து இதுல வரைக்கும் என்ன வர போகுது? ஏ சக இதுல இருந்து ஏல இருந்து பி, பில இருந்து சி, பிளஸ் சில இருந்து டி. இதான் உங்களோட சுற்றளவு. சரியா? இப்ப என்ன செய்யணும்? 705 சரியோ? 705 சக 475 சக உங்களுக்கு தெரியும் ஏ பிளஸ் சி. ஏ சக சி எவ்வளவு? 705. பி சக டி எவ்வளவு? 475. அப்ப என்ன? 705 சக 475. எல்லாத்தையும் கூட்ட என்ன வரும்? 2360 மீட்டர் சார். 2360 2360 மீட்டர். ஆனால் கேட்ட கேள்வி என்ன உங்கள்ட்ட? 2 தடவை. அப்ப என்ன செய்யணும்? இதை 2ஆல பெருக்கணும். சரியா? அப்ப மொத்த தூரம் 4720 மீட்டர். 2360 தர 2. சரியா? $4720 மீட்டர் சார். சங்கீதா ஆமா சார்.
சார் தினொலி செஞ்சுட்டேன் சார். வெரி குட். இதுக்கு முதலாவது உங்களுக்கு என்ன தெரிய வேணும்? முதலாவது படி என்ன? தெரிய வேண்டியது என்ன உங்களுக்கு? சார் முக்கோண எண்ணிட்டு பொது உறுப்பு. பொது உறுப்பு. முக்கோண எண்ணின் பொது உறுப்பு என்ன? இங்க பொது உறுப்பு என்ன? முக்கோண எண்ணின் சரியா? விளங்குதா? விளங்குது சார். முதலாவது என்ன செய்யணும்? பொது உறுப்பு எடுக்கும். பொது உறுப்பு தெரிஞ்சால்தான் மிச்சம் செய்யலாம். சரியா? இப்ப பொது உறுப்பு தெரிஞ்சால் என்ன? இப்ப எங்களுக்கு கேட்ட கேள்வி என்ன? n ஈக்குவல் டு, அதாவது n வந்து 10. அப்ப ഇതിന്റെ 10ஆம் உறுப்பு என்ன? பத்தாம் உறுப்பு என்ன? இப்ப 10 10 சக 1 கீழ் 2 என்ன வரும்? 55. விளங்கிட்டு எல்லாருக்கும் முக்கோண என்னன்னு சொன்ன உடனே உங்க எந்த ஒரு, அதாவது இந்த எந்த ஒரு இது எண்ணின்ற இதுலயும் ஏறு வரிசையில் எழுதினால் அதிண்ட முதலாவது உங்களுக்கு தெரிய வேண்டியது பொது உறுப்பு. சரியா? பொது உறுப்பை கண்டுபிடிச்சா மட்டும்தான் மிச்சம் நீங்கள் செய்யலாம். சரியா? சரி சார். செய்து முடிச்சாக்கள் அடுத்த செய்யுங்க பாப்பம். அச்சரகணிதம். ஓகே, ஆறுதல் என்ன செய்யல? பிரச்சனை செய்துட்டீங்களா? ஓகே, சொல்லுங்க. இது அடுத்த படி என்ன வரும்னு சொல்லுங்க பாப்பம். 4x முதல்ல என்ன செய்யணும்? இந்த 4x-ஆல உள்ளுக்குள்ள பெருக்க என்ன வரணும்? முதல் x 4x சய 2 பெற 4x. அடுத்து என்ன வரும்? பிறகு சய 3ஆல பெருக்கும். சரியா? அப்ப என்ன வரும்? சக x தர சய 3x சய 3 தர சய 3x. சரியா சுஜனா? சரியா? சரி சார். 4x. ஓகே, இது என்ன வரும்? 4 சொல்லுங்க. 4x வர்க்கம். அடுத்து என்ன வரும்? சய 2 தர 4x என்ன? மறை 8x. இது என்ன வரும்? x தர மறை 3x என்ன வர போகுது? மறை 3x வர்க்கம். x தர x x வர்க்கம். அடுத்து என்ன வரணும்? சய தர சய என்ன வரணும்? முதல் சக. இது சய 3 தர சய 3 என்ன வர வேணும்? சக 3 தர 3 9x.
இப்ப என்ன வரும் அடுத்தது இது 4x 4x² மைனஸ் சய 3x வர்க்கம் என்ன வரும் x வர்க்கம் x வர்க்கம் என்ன இது 4x வர்க்கம் இருக்கு 3x வர்க்கம் இருக்கு அப்ப என்ன வரணும் x வர்க்கம் 4ல 3 பண்ணா 1 அடுத்து என்ன 8x 9x என்ன வரும் X சக x விளங்குதா ஆமா சார். எப்பவுமே கவனமா இருக்கணும் சரியோ இதையும் தான் கூட்ட போறோம் அடுத்த செய்யுங்க சார் தினொலி செஞ்சிட்டேன் சார். குட் அடுத்தபடி என்ன செய்யணும் நீ சொல்லுங்க சார் அந்த பெருமானங்களை பிரதியிடணும் சார். ஓகே பிரதியிடுவோம் அப்ப 4 உங்களுக்கு என்ன வரும் 8 சார். 8 சய 5 5 தர மறை 1 சார். மறை 1 மறை சய 4 3 7 சய 8 சக 8 எல்லுக்கு என்ன போடணும் மறை 2 சார். மறை 2 சரியா அடுத்து என்ன செய்யணும் சுருக்க வேணும் 4 8 இது என்ன இருக்கு சய என்ன வரப்போகுது 8 சக 5 ஏன் சக 5 விளங்குதோ சய சக சரியா சய 3 இது என்ன 8 சய 7 என்ன சய 1 8 இது சய 2 சக 8 என்ன வரும் சய 16 இப்ப என்ன வரும் 8 மஞ்சும் எவ்வளவு 13 அப்ப 4 தர 13 சய தர சய சக 3 சய 16 இதான் வந்து அடில் நினைக்கு சரியா சரி சக சையில பிள்ளை சார். விளை விட்டீங்களா எங்க விளை விட்டீங்க இதுலயா ஆமா சார். யா இதுக்குதான் இதுல வந்து கவனமா இருக்கணும் நீங்க அந்த கொண்டாந்து நீங்கள் போடுறது எல்லாத்தையும் கொண்டாந்து முதல்ல அதுக்கு அதுல பிரதிடுறது சரியோ பிரதிடுறீங்க சரியோ பிரதியிடேக்குல கவனமா இருக்கணும் அதுக்காகத்தான் எல்லா இந்த அதாவது எல்லா படியையும் எழுதினீங்கன்னா பிளவிட மாட்டோம் சரியா ஓகே சார். இப்ப என்ன வரும் 13 தர 4 எவ்வளவு சக 3 சய 16 சொல்ல வரும் சரியா எல்லாருக்கும் விளங்கிட்டுதான் விளங்கிச்சு சார். எப்பவுமே வந்து இந்த இதுல வந்து பிரதியிட்டு செய்யக்குள்ள இந்த இதுல கவனமா இருக்கணும் சய வரைக்குள்ள சய சக இதுதான் எப்பவுமே இந்த திசை கொண்ட எண்கள் எப்பவுமே எல்லா இடத்துக்கும் உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் சரியா அப்ப எழுதியக்குள்ள ஒன்றையும் நீங்க விடக்கூடாது முக்கியமா வந்து சய வரைக்குள்ள கவனமா பிரதியிட்டு பழகும் சரியா எல்லாரும் விளங்கிட்ட எல்லாரும் எழுதிட்டீங்களா விளங்கிச்சு சார். ஓகே அடுத்த பாப்போம் இது என்ன அழகுக்கு வருதுன்னு விளங்குதா முதல் என்ன செய்ய வேணும் யாருக்காவது ஏதாவது ஒரு வர்க்க மூலம் காங்கணும். வர்க்க மூலம் வெரி குட் டெல் மீ
வெரி குட், வெரி. அதாவது முதல் இது ஒரு சதுரம், சரியா? சதுர வடிவண்டு சொல்லி இருக்குது, சரியா? சதுர வடிவண்டா ஒரு ஓகே, சதுர வடிவில எல்லா பக்கங்களும் சம, சரியா? அப்ப ஒரு சதுரத்தின பரப்பளவு என்ன? இந்த சதுரத்தின பரப்பளவு என்ன? ஏ தர ஏ, சரியா? ഇതിന്റെ பரப்பளவு உங்களுக்கு தந்திருக்கு 256 மீட்டர் வர்க்கம். அப்ப இது என்ன? ஏ வர்க்கம் 256 மீட்டர் வர்க்கம். அப்ப உங்களுக்கு கேட்ட கேள்வி என்ன? ஏ, அதாவது ஒரு பக்க நீளம், ஒரு பக்க நீளம் ஏ. ஏ என்ன? ഇതിന്റെ வர்க்கமூலம். என்னென்று வர்க்கமூலம் காணுவீங்க? என்ன செய்யலாம்? வர்க்கம் முதலாவது என்ன? இத முதன்மை கரணியா மாத்தி போட்டு செய்யலாம். அப்ப என்ன செய்யணும்? முதல் 256 2 விளங்குதா? அப்புறம் என்ன செய்யணும்? இத விளங்குதா எல்லாருக்கும்? விளங்குது சார். திருப்ப என்ன செய்யணும்? 2 பிரிக்க வேணும். 6 64 சார். திருப்ப என்ன செய்யலாம்? திருப்ப 8 இருக்குது, 8 திருப்பி 2 பிரிச்சா 4 2. சரி, அப்ப எத்தனை 2 வருது? 1 2 3 4 5 6 7 8. அப்ப இது என்ன சரியம்? 2 8. அப்ப வர்க்கமூலம் என்ன? இதுல என்னன்னு சொல்லிட்டு வந்த நான், இது 2 8 தர அரை. சரியா? விளங்கிட்டா எல்லாருக்கும்? விளங்குச்சு சார். எவ்வளவு? 3500 கிலோகிராம் சார். எவ்வளவு? 3500 கிலோகிராம். ஈஸி ஒன். இதே ரெண்டா இத 2 விதமா செய்யலாம். 3.5 டன், சரியா? அதாவது 3 டன் சக அரை டன், சரியா? அரை டன் என்ன? அரைவாசி, அதாவது 0.5 போடலாம், அல்லது அரை எண்ணும் வச்சிருக்கலாம், சரியா? 3 தர டன் எவ்வளவு கிலோகிராம் மாத்துறது? 1000 சக அரை எவ்வளவு வரும்? 3000 சக 500. 3500 கிலோகிராம். அடுத்த செய்யுங்க. சார் 2 தடவை செஞ்சுட்டேன் சார். சொல்லுங்க சோஜனா. சார் 3.325 டன். என்ன வந்தது? சொல்லுங்க. 325 டன் சார். ஓகே, 3 டன், சரியா? 325 கிலோகிராம். கிலோகிராம் 325 கிலோகிராம் டன்னுக்கு மாத்திரம் என்ன வரும்? 3 டன் சக 325 கீழ் 1000 இவ்வளவு டன்.
ஸோ 3 டன் சக இது எவ்வளவு வரும் பிரிச்சா 0.325 டன். sir. இப்ப என்ன வரும் 3.325 டன். இது விளங்குதா? இதுல இருந்து என்ன இது வருதுண்டு ஆமா சார். முதல் சொல்லி தந்து நான் உங்களுக்கு என்ன 3 செவர் இருந்தா என்ன செய்யணும்? தசமதானம் இங்க இருந்து 3 நகரும். விளங்குதோ? அதாவது 325 கீழ் 1000. அப்ப இதுல 3 சைவர் இருக்கிறபடியே என்ன செய்யும்? இந்த தசமதானம் இதுல இருந்து 3 இடம் நகரும். 1 2 3. அதாலதான் 0.32. விளங்குதா? ஆமா சார். அடுத்த செய்யுங்க பாபா. Sir, தினொலி செஞ்சுட்டேன் சார். வெரி குட், சார் ஸ்ரூஜனா செஞ்சுட்டேன் சார். வெரி குட் ஸ்ரீஜனா. சார் ஷாலினி செஞ்சுட்டேன் சார். வெரி குட் அம்மா, வெரி குட், வெரி குட். சார் கீர்த்திகா செஞ்சுட்டேன் சார். கீர்த்திகா சொல்லுங்க பாப்போம், இதுக்கு என்ன வருமெண்டு சொல்லுங்க கீர்த்திகா. இதுக்கு அடுத்தபடி என்ன செய்யணும்? 60 டன். அப்ப என்ன செய்யணும்? முதல் கிலோகிராம். சரியோ? இதுல என்ன இருக்கு? 60 டன். சரியோ? அடுத்து என்ன? 25 கிலோகிராம் 25 டன் 325 கிலோகிராம். கழிச்சா என்ன வரும்? அடுத்த என்ன வரணும் சொல்லுங்க பாப்போம். இதுல 60 இருக்கு. அப்ப 60ல இருந்து என்ன செய்யணும்? ஒன்றை இஞ்சால கடன் எடுக்கும். கடன் எடுக்க இது எவ்வளவு வரும்? இதுல 1000. 1000ல இருந்து 325 போனா எவ்வளவு? 675 சார். 675. என்ன வரும்? ஜால 60ல இருந்து 1 போனா என்ன இருக்கு? இதுல 59. 59ல 25 போனா எவ்வளவு? 34 சார். 34. அப்ப எவ்வளவு என்ன வருது? இதுல 34 டன் 675 கிலோகிராம். சரியா? ஓகே, இன்றைக்கு இவ்வளவு காணும். இன்றைக்கு நான் புதுசா சொல்லி தரலன்னா கனவேர் இன்றைக்கு வரையில புது ஜூம் லிங்க்ல கனவேர் கனெக்ட் பண்ண கஷ்டமா இருந்தால இன்றைக்கு புதுசா ஒன்றும் சொல்லி தரல. ஹோம்ஒர்க்கும் தெரியல. போன முறையான் ஹோம்ஒர்க் செய்யாதாக்கள் எனக்கு செய்து அனுப்புவாங்க. ஓகே, செய்து அனுப்புங்க. அடுத்த வகுப்புல சந்திப்போம். எல்லாரும் ஓகேயா? தேங்க்யூ சார். யூ வெல்கம். தேங்க்யூ சார். ஓகே, அடுத்த சனிக்கிழமை சந்திப்போம். சரியா? எல்லாருக்கும் விளங்கி இருக்கா? ஏதாவது கேள்வி இருந்தா ஜுல்னி, ஷாலினி, நீங்க எல்லாரும், அதாவது சரோஜா, எல்லாரும் வந்திருக்க எல்லாரும் ஏதாவது கேள்விகள் இருந்தா வாட்ஸ்அப்ல எழுதி விடலாம். எனக்கு தேவையான அல்லது போட்டோ எடுத்து அனுப்பி விடலாம். சரியோ? ஏதாவது விளங்காம இருந்து உங்களுக்கு புதுசா ஏதாவது கேட்கணுமா இருந்தாலும் அதுல கேள்வி எடுத்துட்டு போட்டோ எடுத்து அனுப்பிவிட்டீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி அடுத்த முறை ரிவ்யூல உங்களுக்கு சொல்லித்தரேன். சரியா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர், ஃபர்ஸ்ட் 45 மினிட்ஸ் ரிவ்யூ தான் செய்யறாங்க. அந்த ரிவ்யூல நான் உங்களுக்கு அதுல என்ன கேள்வி இருந்தாலும் போட்டு விடணும். சரியா? இன்னைக்கு ஷாலினி கேட்ட மாதிரி எனக்கு அச்சர நேரத்துல இது கொஞ்சம் கஷ்டம் இருக்குன்னு சொன்னபடியா ஆரம்பத்துல விளங்கப்படுத்தின மாதிரி விளங்கப்படுத்திட்டு மிச்சம் படிக்கலாம். சரியா? ஓகே, பாய் பாய். அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். பாய். Thank you sir. You're welcome. Bye. Bye.